வணக்கம் கேமர்ஸ் அப்புறம் பிசி பில்டர்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்கள் பிசி வந்து எவ்வளோ நாள் வந்து நீடிக்கும், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு உங்களுக்கு. அதை வந்து இந்த வீடியோவில் ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒரு பிசி பில்ட் பண்ணும்போது நம்ம என்ன யோசிப்போம்னா, இல்லை வாங்க போகும்போது என்ன யோசிப்போம்னா, லைஃப் ஸ்பேன் தான். இது மட்டும் இல்லை, மற்ற எலக்ட்ரானிக்ஸும் அதே தான். எல்லா எலக்ட்ரானிக்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து டைம் போக போக அவ்வளோ வேலை செய்யுது ஒழுங்காக. கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. ஆனால் இந்த விஷயம் வந்து பிசியில் வந்து கரெக்டாக இருக்குமா, அதை பற்றி தான் பேச போகிறேன். இப்போ நீங்கள் ஒரு பிசி வச்சுருக்கீங்க, அது எந்தெந்த காரணத்தில் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகாமல் போகலாம்னா அதுக்கு எக்கச்சக்க ரீசன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வந்து ஒழுங்காக ஹேண்டில் பண்ணாமல் இருக்கலாம். ரொம்ப டஸ்டியாக இல்லை ஏர் சர்க்குலேஷன் இல்லாத இடத்துல வச்சிங்கனாலோ, இல்லை கரண்ட் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இல்லைனாலோ, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக உங்கள் பிசி டேமேஜ் பண்ணிடலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வேறு விஷயம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்பேன் பற்றி தான் பேசி ஆகணும். எதுவுமே நிரந்தரம் இல்லை, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. எவ்வளோ வருஷம் வந்து ஒர்க் ஆகிறத விட எவ்வளோ வருஷம் வந்து ஃபுல் பொட்டன்ஷியல் ஒர்க் ஆகுது நம்ம கன்சிடர் பண்ணுமே. இப்போ டெக்னாலஜி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் அப்கிரேட் பண்ணி தான் ஆகணும் உங்களுக்கு அதிக பொட்டன்ஷியல் தேவைன்னா. இப்போ உங்கள் பிசி பில்லில் ஃபஸ்ட்டு ஃபெயிலாக ஒரு காம்பனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிரைவ் தான். ஹார்ட் டிரைவ் தான் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறதுல ரொம்ப ஃப்ராஜைல் பார்ட் உங்கள் பிசிலேயே. அது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக நீங்கள் கீழே போட்டால் கூட உடையறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. மற்ற காம்பனண்ட்ஸ் மாதிரி இல்லாமல் ஹார்ட் டிரைவில் வந்து பார்த்தீங்கன்னா மூவிங் பார்ட்ஸ் இருக்கும், ஒரு ஸ்பின்னிங் டிஸ்க்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நீடில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். சப்போஸ் வந்து டேமேஜ் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் டேட்டா வந்து லாஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வருஷங்கள் போக உங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகினே போகும். இதுக்கு தான் எஸ்எஸ்டி சேர்த்துருந்தாங்க. எஸ்எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஹார்ட் டிரைவோட பல மடங்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு எஸ்எஸ்டியோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்னது, நிறைய இடத்த பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் எந்த மூவிங் பார்ட்ஸும் இல்லை, அதனால அது டேமேஜ் ஆகணும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் எஸ்எஸ்டியோ பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக ஃபெயிலியர் ஏற்படும். அதுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க, ரீட் அண்ட் ரைட் சைக்கிள்ஸ்னு. அந்த லிமிட் மேலே போச்சுன்னா வந்து கண்டிப்பாக அதோட பொட்டன்ஷியல் வந்து குறைஞ்சிரும். ஆனால் வந்து நிறைய விஷயம் நீடிக்கும், 10 இயர்ஸ் மேலே கூட. இந்த எஸ்எஸ்டியோ அப்புறம் ஹெச்டிடியை பற்றி தனி வீடியோ வேணா போட்டிருக்கேன். எது ஃபாஸ்டராக இருக்கும், நெக்ஸ்ட் நீங்கள் எது சூஸ் பண்ணணும், ஏன் எக்ஸ்பென்சிவாக இருக்குது அது கூட பேசிக்கிறானே, அதெல்லாம் போய் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து மதர் போர்டு சொல்லலாம். மதர் போர்டு தான் பார்த்தீங்கன்னா வந்து மற்ற காம்பனண்ட்ஸ் போகிற வோல்டேஜ்லேருந்து அதுக்கு போகிற டேட்டா வரைக்கும் எல்லாத்தையும் தான் மேனேஜ் பண்ணுது. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒயர்ஸில் கூட பார்த்தீங்கன்னா வந்து டீக்ரடேஷன் ஏற்படும். அது பார்த்தீங்கன்னா வந்து அதை பற்றி ப்ராசர் சொல்லும் போது சொல்கிறான்னு. நார்மலாக எல்லா மதர் போர்டை பார்த்தீங்கன்னா வந்து பிரச்சனை இல்லாமல் 7 வருஷம் மேலே நீடிக்கும். மதர் போர்டை வந்து மோஸ்ட்டாக நீங்கள் டஸ்ட் இல்லாமல் வச்சுருந்தீங்கன்னா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கெப்பாசிட்டர்ஸும் அப்புறம் வந்து அந்த மாதிரி காம்பனண்ட்ஸை வந்து கொஞ்சம் லைட்டாக நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும், அது டேமேஜ் ஆகக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஓவர் ஹீட் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து எக்ஸ்பாண்ட் ஆகாதெல்லாம். ஆனால் பயப்படாதீங்க, எல்லா மதர் போர்டு மேனுஃபேக்சர்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுருப்பாங்க நல்ல இன்சுலேஷனோட. ஸோ மதர் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் மதர் போர்டு வாங்கினீங்கன்னா வந்து கண்டிப்பாக அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் இருக்காது, லைஃபும் இருக்காது. ஆனால் நல்ல ரேட்டட் போர்டு வாங்கினீங்கன்னா வந்து கண்டிப்பாக லைஃப் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ரேம் ஸ்டிக்ஸ் வந்து மோஸ்ட்டாக பிரச்சனை ஏற்படுத்தாது, ஆனால் வந்து கண்டிப்பாக அது ஃபெயிலியர் ஆகும். இப்போ நான் சொன்ன அத்தனை டேமேஜாக பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஸ்டடி பர்பஸ்க்கோ இல்லை வந்து நீங்கள் ஆஃபீஸ் பர்பஸ்க்கோ யூஸ் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் வந்து ஒரு கேமராவோ இல்லை பார்த்தீங்கன்னா வந்து கிரிப்டோ கரன்சி மைண்ட் பண்ணிங்கன்னா அது வந்து தனி விஷயம், அதை பற்றி பேசுகிறேன். நீங்கள் பிசி வந்து கேஷுவலாக வந்து படம் பார்க்குறதுக்கோ இல்லை வந்து எப்போயாச்சும் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து அவ்வளோ பிரச்சனை இருக்காது. டஸ்ட் இல்லாமல் அப்பப்போ யூஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்கள் கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப நாள் நீடிக்கும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ரிப்போர்ட் பண்ணிக்காங்க 10 இயர்ஸ் மேலே கூட கம்ப்யூட்டர் இருக்குது அவங்க கிட்ட. இப்போ ஏன் அவங்க கூட வேணா நானே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. என்னோட பிசியை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 இயர்ஸ் வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ் கொடுத்துருந்தேன். அதுக்கு நிறைய கேமிங் அப்புறம் வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணியிருந்தேன். இப்போ தான் 7 இயர்ஸ் மேலே இருக்குது. ஹார்ட் டிரைவ் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லோவாக இருக்குது பிசி. ஆனால் இதெல்லாம் அல்டிமேட் வில்லன் கிடையாது. அல்டிமேட் வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டு தான். நீங்கள் எந்த எலக்ட்ரானிக்ஸும் வச்சுக்கோங்க, எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஹீட்டு தான் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்துக்குமே வில்லனு. ஒரு ப்ராசரை வந்து நீங்களே பின்ன வச்சா மட்டும் தான் டேமேஜ் ஆகும், மற்றபடி எதுவுமே ஆகாது. அதுக்கு நீங்கள் கேமிங் பர்பஸ்க்கோ இல்லை வந்து கிரிப்டோ வந்து பார்த்தீங்கன்னா யாரும் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு இன்டென்சிவ் ஒர்க்கு வந்து உங்கள் ப்ராசர் குத்திங்கன்னா வந்து கண்டிப்பாக ஹீட் ஆகும் ரொம்ப நேரம் எக்ஸ்போசர்னால. இந்த ஹீட்டு டெம்பரரி தான், ஆனால் வந்து எப்படி வந்து டேமேஜ் ஆகும்னா உள்ள இது வந்து எலக்ட்ரான் மைக்ரேஷன் சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா டீப்பாக போல் ப்ராசஸரே பார்த்தீங்கன்னா வந்து சிலிக்கான் மூலமாக செய்வாங்க. சிலிக்கான் தான் பார்த்தீங்கன்னா வந்து பிரைமரி டிரான்சிஸ்டர் ஆகுது. ஒரு சிலிக்கான் ஆட்டமில் இருக்க எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ் ஆகிடும், ஏன்னா வந்து அந்தளவுக்கு ஹீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இது பார்த்தீங்கன்னா போக போக சொல்கிறேன்னு வருஷங்கள் போக இந்த மாதிரி மாறும்போது கண்டிப்பாக டேமேஜ் ஏற்படும். இது பார்த்தீங்கன்னா டீப்பாக போல் இன்னும் நிறைய விஷயம் இருக்குதுல்ல. ஒரு ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஒரு பொட்டன்ஷியல் வந்து பர்ஃபார்மன்ஸில் இழக்காமல் போக போக புதுசாக வர சாஃப்ட்வேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டிமாண்டிங்காக இருக்கும். உங்கள் ப்ராசர் நல்லா ஹேண்டில் பண்ண முடியாது. அதான் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்லோவாக இருக்க மாதிரி போர்ட்ரே பண்ணுது, மற்றபடி எந்த விஷயமே இல்லை. இருந்தாலும் ஒரு ப்ராசரோட லைஃப் ஸ்பேன் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக 7 இயர்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் கேமிங் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு 7 இயர்ஸ்க்குள்ளே வந்து லைஃப் ஸ்பேன் இருக்கும். கிரிப்டோ கரன்சி மைனஸ்க்கு வந்து கண்டிப்பாக பிசி லைஃப் வந்து அதிகமாக இருக்காது.
அதுக்கப்புறம் ஜிபிஆர் வந்து எது ஃபெயில் ஆகும்னா உங்கள் ஃபேன் தான். ஸோ ஜிபிஆர் சர்வரில் இருக்க ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ன் அவுட் ஆகிடலாம். ஏன்னா வந்து ரொம்ப நாளாக சுற்றிட்டு இருக்குது, யோசிச்சு பாருங்க நீங்களே. அப்புறம் ஜிபியில் பார்த்தீங்கன்னா வந்து டஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வில்லனு. ஒரு பழைய ஜிபியும் புது ஜிபியும் பார்த்தீங்கன்னா வந்து ஐடென்டிக்கலாக ஒரே பர்ஃபார்மன்ஸாக கொடுக்கும். நீங்கள் வந்து தெர்மல் பேஸ்ட் ட்ரை ஆகாமல் இருந்தால் உள்ள உங்கள் பிசியோட லைஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னா சில ஸ்டெப்ஸ் எடுத்துக்கோங்க. டஸ்ட் இல்லாமல் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெர்மல் பேஸ்ட் வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு ஒரு தடவை மாற்றுங்க. ஏன்னா வந்து ப்ராசர் வந்து நல்லா ஹீட் அப் ஆகும். புது பிசி பில்ட் பண்ண போகிறவங்க நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் சூஸ் பண்ணுங்கள், எப்போவுமே அதான் பெட்ரு. அவ்வளோதான் இந்த வீடியோ. பிசி டெக் கண்டென்ட் வந்து நிறைய இருக்குது சேனலில். எல்லா காம்பனன்ட்ஸ்க்கும் வந்து கைடு போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய கேமிங் கண்டென்ட் தான் நிறைய இருக்குது சேனலில். அதெல்லாம் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். பாய்.